WWE பேக்லாஷ் செமையா நடந்து முடிஞ்சிருக்கு. ரெசல்மேனியால நம்ம ஃபேன்ஸ் அடிச்ச அடியில WWE தன்னோட போக்குல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாம் என்ன? இந்த ஷோ எப்படி இருந்துச்சு? இதுல யாரு ஜெயிச்சா யாரு தோத்தானே இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பேக்லாஷ் ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் Seth Rollins vs Braun Breaker. இது ஒரு ஆக்ஷன் பேக்ட் மேட்ச். அதாவது பெல் அடிச்ச செகண்ட்ல இருந்தே சும்மா ஃபாஸ்ட் பேஸ்ல இந்த மேட்ச் ஆரம்பிச்சிட்டானுங்க. கந்தர் கூட Seth Rollinsக்கு ரெசல்மேனியால மேட்ச் நடந்ததுனாலயே என்னமோ இந்த மேட்ச்ல Seth Rollins ஆக்சுவலா நிறைய சாப்ஸ் யூஸ் பண்ணாரு. அவரோட கரியர்ல இது வரைக்கும் இப்படி சாப்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. பட் இந்த மேட்ச்ல அவர் நிறையவே யூஸ் பண்ணாரு. ஜெத்துக்கு இப்படின்னா அதே மாதிரி Braun Breaker நிறைய ஜெர்மன் சூப்ளெக்ஸ் யூஸ் பண்றான். இப்ப Brock Lesnar வேற ரிட்டையர் ஆகி வெளிய போயிட்டாரு. அதனால அந்த சூப்ளெக்ஸ் சிட்டிங்கிற டேர்ம் இப்ப Braun Breaker எடுத்துப்பாரு போல. தப்பு இல்ல, பால் ஹேமன் கூட தான் இருக்காரு. சோ அவரோட அட்வைஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பட் யாரு ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போட்டாலும் நம்மளுக்கு அது பார்த்தோனே தோணக்கூடிய ஒரே ஆள் நம்ம பீஸ்ட் Brock Lesnar தான். இந்த மேட்ச் முழுக்கவே Braun Breaker தான் அப்பர் ஹேண்ட்ல இருந்தாரு. எனக்கு என்னமோ Seth Rollinsோட டச் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நிறைய மூவ்ஸ் அவர் என்னமோ ட்ரை பண்றாரு, நிறைய ஸ்லிப் இருந்துச்சு, நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. என்னதான் சின்ன சின்ன ஃபிளாஸ் அங்கங்க இருந்தாலும் இது எல்லாமே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இவங்க ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே அப்ஹோல்ட் பண்ணிருச்சு. மேட்ச் முழுக்க அப்பப்ப Seth Rollins அட்டாக் பண்ணி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. பட் உடனுக்குடன் அப்படியே ஒரு அடியை போட்டு மறுபடியும் Braun Breaker ஸ்டெடி ஆயிடுறான். ராலின்ஸ் தன்னுடைய யூசுவல் மூவ், அதான் ரிங்குக்கு மேல நின்னு சூப்ளெக்ஸ் போட்டு உடனுக்குடன் அதை ஃபால்கன் ஆரோவா மாத்துவாரு. இந்த டைம் அதே மாதிரி சூப்ளெக்ஸ் எல்லாம் போட்டாச்சு. பட் ஃபால்கன் ஆரோ ஜெத்து தூக்குவார்னு பார்த்தா அது அப்படியே கவுண்டர் அட்டாக் பண்ணி Braun Breaker தூக்கி ஃபால்கன் ஆரோ போடுறான். அந்த சீக்வென்ஸே சூப்பரா இருந்துச்சு. அது போக Seth Rollins வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஜம்ப் பண்ணும்போதுல எனக்கு பர்சனலா பயமா இருக்கு. அந்த மனுஷன் லேண்டிங் ஆறத பார்த்தாவே மறுபடியும் லெக்ல இன்ஜுரி பண்ணிடுவாரோன்னு கொஞ்சம் பதட்டமாவே தான் இருந்துச்சு. பையன் மறுபடியும் இன்ஜுரியில இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா Seth Rollinsக்கு எனர்ஜி வந்து Braun Breakerக்கு ஒரு பெடிகிரி போட்டு உடனுக்குடன் கர்ம் ஸ்டாப்பும் போட்டு பின் பண்ணலான்னு பார்த்தா பால் ஹேமன் ரிங் மேல ஏறி நின்னு அம்பையர் டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆஸ்டின் தியரி, லோகன் பால்னு உள்ள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே Seth Rollins ஒரு சேர் எடுத்து அடிச்ச அடியில பயந்து ஓடி போயிட்டானுங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ராலின்ஸ்க்கு ஒரு சூப்பர் ஸ்பியர் போடலான்னு பார்த்தா அப்படியே ஜம்ப் பண்ணி வரவனை பிடிச்சி ஒரு பெடிகிரியா மாத்துறாரு. சரி, கீழே கிடக்கிற இவனுக்கு செகண்ட் ரோப்ல இருந்து ஒரு சூப்பர் கப் ஸ்டாப் போடலான்னு ஜம்ப் பண்றாரு. பட் அது அப்படியே ஸ்பியரா Braun Breaker மாத்துறாரு. அதுக்கப்புறம் Seth Rollins எழுப்பிட்டு ரெண்டு சைடு பவுன்ஸ் ஆகி ஒரு சூப்பர் ஸ்பியர் போடுறாரு. பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் Braun Breaker. நான் இந்த மேட்ச்ல பிரான்சன் ரீட் மேபி வருவாரு, இல்லைன்னா இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் உள்ள வராங்க, ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்பவே கிளீனா Braun Breaker இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காரு. அதனால இந்த மொமெண்டத்தை அப்படியே யூஸ் பண்ணி மேபி அவரை டைட்டில் பிக்சருக்கு புஷ் பண்ணலாம். ஆனா ஜெத்தோட சிச்சுவேஷன் தான் இதுக்கப்புறம் என்னன்னு எனக்கு தெரியல. அது போக நான் முதல்லயே சொன்ன மாதிரி Seth Rollins இந்த மேட்ச் முழுக்கவே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்தாரு. மேபி அவருக்கு அந்த இன்ஜுரி பெயின் மறுபடியும் வருதா என்னன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் Seth Rollins மாதிரி ஒரு கிரெடிபிள் பிளேயரை ரொம்ப கிளீனா டிஃபீட் பண்ணதுல இருந்தே Braun Breaker இவங்க எவ்வளவு புஷ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் கூடிய சீக்கிரம் இந்த மனுஷனை நம்ம டைட்டில் பிக்சர்லயும் பார்க்கலாம். ஓவரால் இது ஒரு நல்ல மேட்ச். பட் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் இவங்க ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இது சூப்பரான மேட்சாவே இருந்திருக்கும். பை த பை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே எங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். நம்ம 8K கிராஸ் பண்ணி இப்ப 10K நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் லைக் மீன்ஸ் a lot to me. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அடுத்தது சேமி ஜெயின் vs ட்ரிக் வில்லியம்ஸ் ஃபார் USA சாம்பியன்ஷிப். மீண்டும் செலிபிரிட்டி உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரிக் வில்லியம்ஸ் கூட அந்த லில்லியாட்டியும் வரவன் சும்மா இல்லாம கையில ஒரு கெண்டோ ஸ்டிக் அப்புறம் ஒரு கட்டா பணத்தை கொண்டு வரான். மேட்சோட ஒரு பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா சேமி ஜெயினுக்கு ஜான் சீனா லெவல் ஆஃப் ஹீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐ மீன் ஜான் சீனா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாதி ஆடியன்ஸ் லெட்ஸ் கோ சீனாமாங்க, மீதி பாதி அப்படியே சீனா சக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இடத்துல அப்படியே உல்டாவா மாதிரி பாதி கிரவுட் லெட்ஸ் கோ சாமிங்கறாங்க, மீதி கிரவுட் சேமி சக்குங்கறாங்க. மேட்சும் அப் டவுன் இல்லாம ஒரே ஸ்ட்ரெயிட் ஃப்ளோல தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல இந்த லில்லியாட்டி அம்பையரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரிக் வில்லியம்ஸ்க்கு சீட் பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு பாக்குறான். பட் இவன் அம்பையரை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த கெண்டோ ஸ்டிக் எடுத்து சேமி ஜெயின் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சேமி ஜெயின் தன்னோட ஸ்மாக் ஹலூபா கிக் போடலான்னு பார்த்தா இந்த செலிபிரிட்டி வேலையை காட்டிட்டான். இவன் உள்ள பூந்து இந்த கெண்டோ ஸ்டிக் வச்சு சேமி அடிக்கிறான். ஆக மொத்தம் பார்த்தா ரெண்டு சைடுமே சீட்டிங் நடக்குது. அப்ப இதுல எவன் ப்ராப்பரான ஹீல் எவன் ப்ராப்பரான பேபி ஃபேஸ் சுத்தமா ஐடியா இல்ல. எனக்கு தெரிஞ்சு சேமி ஆல்ரெடி ஹீல்ல தான் இருக்காரு. ட்ரிக் வில்லியம்ஸ் தான் ஒரு டெட்பூல் மாதிரி, இவன் ஒரு ஆன்டி ஹீரோ. இவனை ஹீல்னு சொல்ல முடியல, பேபி ஃபேஸ்னு சொல்ல முடியல, எந்த கேட்டகரிக்குள்ளமே இப்ப ரெண்டு பேருமே வர மாட்டேங்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல சேமி ஜெயின் ட்ரிக் வில்லியம்ஸ் அடிச்சு வெளியே தள்ளிட்டு இவரு போய் அவன் அடிப்பாருன்னு பார்த்தா பக்கத்துல கொசு மாதிரி இந்த லில்லியாட்டி சுத்திட்டு இருந்தான். ட்ரிக் வில்லியம்ஸ் விட்டுட்டாரு, போட்டு இந்த லில்லியாட்டிக்கு சரியான அடி அடிச்சது மட்டும் பார்த்தாதுன்னு அவனுக்கு ஒரு ஹலூபா கிக் வேற நல்லா இவனை குமு குமு குமுன்னு குத்திட்டு ரிங்குக்குள்ள வரும்போது கரெக்டா அவருக்கு ஒரு ஸ்மாக்க போடுறாங்க. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் அண்ட் ஸ்டில் USA சாம்பியன் ட்ரிக் வில்லியம்ஸ். இதுக்கப்புறம் செலிப்ரேஷன் நடக்குது. அந்த லில்லியாட்டி கையில ஒரு பணக்கட்டு கொண்டு வந்தான்ல, அதை எடுத்து மேல அப்படியே வீசிட்டு இருக்கான். அது ஒரிஜினல் பணமா இல்ல டூப்ளிகேட்டான்னு தெரியல. பட் சேமி ஜெயின் தான் பாவம் சோகமா கீழே உட்கார்ந்து இருந்தாரு. அடுத்து இவரோட டைரக்ஷன் என்னங்கிற மாதிரி தான் கமெண்ட்ரியில பேசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னொரு ப்ராப்பரான ஹீலா மாறி மறுபடியும் ட்ரிக் வில்லியம்ஸை நோக்கி வரலாம் ஃபார் த தேர்ட் மேட்ச். அதுதான் பர்சனலா நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல சேமி ஜெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்து வெளியே அனுப்பிட்டு மீதி புது புது பிளேயரை கொண்டு வராங்களா என்னங்கிறது நம்ம இந்த ஸ்மாக் டவுன்ல பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அடுத்து மிஸ் அண்ட் கிட் வில்சன் vs Dan Hewson
ஹியூசன் அண்ட் மிஸ்ட்ரி பிளேயர். ஸ்மாக்டவுன் எபிசோட்லயே இந்த டேன் ஹியூசன் தன்ன மாதிரியே ஒரு க்ளோன் கிரியேட் பண்றேன்னு மிஷின் ஒரு மர பாக்ஸ் எல்லாம் வச்சு என்னமோ ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த மர பாக்ஸை கொண்டு வந்து எல்இடி ஸ்கிரீன் கீழே வச்சிருக்காங்க. சோ அந்த பாக்ஸ் குள்ள இருந்தா அந்த மிஸ்ட்ரி பிளேயர் வர போறாரு. சரி மிஸ்ட்ரி பிளேயர் ஏதாச்சும் பெரிய பிளேயர் வருவாங்கன்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு மினி டேன் ஹியூசன் வரான். நான் உள்ள இருந்து ஏதாச்சும் மிட் கார்ட் பிளேயர் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மிட் சைஸ்ல ஒரு பிளேயர் வருவான்னு நான் சத்தியமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த மினி ஹியூசன் தான். இந்த மாதிரி சின்ன சைஸ் ஆளுங்களை பாக்குறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹான்ஸ்வாகல் பார்த்திருக்கோம். பட் அவர் அத்லெட்டிக்லாம் கிடையாது, சும்மா ஒரு கேரக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தா இந்த காலமாடு, அதுவும் வெள்ளை கலர் காலமாடு ட்ரெஸ் போட்டு ஒரு சின்ன ஆள் உள்ள விளையாண்டு இருப்பாரு. ஜிம்னாஸ்டிக்ல பயங்கரமா பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு பர்சன் பட் டேன் ஹியூசனோட காஸ்டியூம்ல உள்ள வந்திருக்காரு. அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக் எல்லாமே பண்றாரு. என்ன காஸ்டியூம் மட்டும் வேற. என்னதான் ஜிம்னாஸ்டிக் பண்ணாலும் மிஸ்ஸு கிட் வில்சனும் பயங்கரமா நின்னுட்டு இருக்கானுங்க. அவனு 2 பேத்துக்கு எதிராக இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. போட்டு பொளந்து கட்டுறானுங்க. ஒரு பாயிண்ட்ல இந்த மினியனை அடிச்சு இழுத்துட்டு போய் வெளியே அந்த பொட்டி இருக்கு பாத்தீங்களா, மறுபடியும் பொட்டிக்குள்ளேயே வீசிட்டு பொட்டியை மூடிடுறானுங்க. திடீர்னு பொட்டிக்குள்ள இருந்து லைட் வருது, பொட்டி ஓபன் ஆகுது. உள்ள இருந்து பார்த்தா ஒரு 10 மினியன்ஸ் வெளியே வருது. இதை நீங்க சீரியஸால எடுத்துக்க வேணா, ஜஸ்ட் அ காமெடி கிக். 10 பேர் வெளியே வந்தாலும் அதுல இருக்கிற அந்த ஒரு ஆள் தான் அட்டாக் பண்றாரு. மீதி எல்லாருமே போய் கமெண்டி டெஸ்க் மேல நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸு டேன் ஹியூசன் ரிங்குக்கு வெளியே சண்டை போட்டு இருக்கானுங்க. மிஸ் ரிங்குக்கு அடியில போய் உள்ள இருந்து ஏதாச்சும் பொருள் எடுக்கான்னு எடுக்கிறாரு. அவர் கையில மாட்டினது பாத்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். சரி டேன் ஹியூசன் மூஞ்சில அடிச்சலான்னு பார்த்தா அது வேலை செய்யல. என்னடான்னு சொல்லி இவர் மூஞ்சிக்கு திருப்பும் போது கரெக்டா வேலை செய்யுது. இவரோட கண்ணு பொசிங்கி போச்சு. இவரது மட்டும் இல்லாம கரெக்டா கிட் வில்சனுக்கு காட்டுறாரு. அவரோட கண்ணும் பொசிங்கி போக இவங்க அப்படியே ரிங் குள்ள தூக்கி போட்டு டேன் ஹியூசன் தன்னோட ஸ்மாக் போட்டு பின்ஃபால் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் டேன் ஹியூசன் அண்ட் மினி ஹியூசன். இந்த மேட்சை நீங்க சீரியஸால எடுத்துக்காதீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு காமெடிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட மேட்ச். பட் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்கா வச்சுட்டாங்க. அது வரைக்கும் நல்ல விஷயம். அடுத்தது இயோ ஸ்கை வர்சஸ் ஆஸ்கா. இது கொஞ்சம் லாங் மேட்ச். அதாவது ரெசல்மேனியால மொத்தமாவே லேடிஸ்க்கு நீங்க டைமே கொடுக்கலன்னு சொன்ன கம்ப்ளைனை ரெக்டிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த லேடிஸ்க்கான மேட்ச் ரொம்ப லென்த்தாவே கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோடு முழுக்கவே விளம்பரங்கள் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. நல்ல விஷயம். அதோட மட்டும் முடியல, இந்த மேட்சுக்கான டிக்கெட் பிரைஸும் குறைச்சிட்டாங்க. போன ஸ்மாக்டவுன் நடந்த டிக்கெட் பிரைஸ்ல என்ன தெரியுமா, $35 அளவு கீழே இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட $400 இருந்து $35 இறங்கி இருக்கானா பாத்துக்கங்க எந்த அளவுக்கு அங்க சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம ரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சரோட நேம காணோம். சோ ஓவரால் பாத்தீங்கன்னா அடிச்ச அடியில கொஞ்சம் கொஞ்சமா WWE தன்னை திருத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். சரி மேட்ச்க்குள்ள வருவோம். நான் இந்த மேட்சை ஒரு நல்ல மேட்ச் தான் சொல்லுவேன். சூப்பர்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா பர்சனலா இவங்க மேல நான் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன். இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே டேலண்டடான ஸ்கில்டு பிளேயர்ஸ். அதனால எக்ஸ்பெக்டேஷன் வச்சதுனால என்னமோ எனக்கு கடைசியில மேட்ச் முடியும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே தான் தோணுச்சு. இது எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்ல உங்களுக்கு அப்படிதான் தோணுதான்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. மேட்சை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. 2 பேருமே ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ். WWE ஹிஸ்டரியிலேயே 2 விமன் ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு பேப்பர் வியூல 1-on-1 ஃபைட் பண்றாங்கன்னா அது இதுதான். சோ கிட்டத்தட்ட தே மேட் a history. மேபி இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேட்ச்ங்கறனால நம்ம கொஞ்சம் ஓவராவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். அதனாலே என்னமோ மேட்ச் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிக் ஆஃப் ஆகல. இதே மாதிரி தான் நம்ம சின்ஸ்கே நாகமுரா ஏஜே ஸ்டைல்ஸுக்கு யோசிச்சோம். அங்கேயும் இதே மாதிரி தான் புஷ் வாங்கணும், இங்கேயும் அதே மாதிரி தான் வாங்கியிருக்கோம். பட் அது ரொம்பவே மோசம். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச்ல நடந்த ஒரே டிஃபரெண்டான விஷயம் என்ன தெரியுமா, ஆஸ்கா அவங்க வாயில இருந்து ஸ்பிட் பண்ணுவாங்களே, ஸ்பிட் பண்ணும்போது யூஎஸ்கே ஒரு டைரி எடுத்து அந்த ஸ்பிட்டை கரெக்டா மறைச்சிட்டாங்க. இது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதை தவிர மீதி ரிங்குள்ள யூஸ் பண்ண எல்லாமே நம்ம ரெகுலரா பார்த்த மூவ் செட், ரெகுலரா பார்த்த சீக்வன்ஸ் தான். நல்ல வேலை மேட்சோட ஒரு பாயிண்ட்ல யூஎஸ்கே தன்னோட ஸ்மாக் மூன்சால் போடுறாங்க. அதுல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஆஸ்கா தன்னோட லாக் போடுறாங்க. என்னடா கந்தரோட ஃபார்முலா இங்கேயும் கொண்டு வரீங்களா, இங்கேயும் சோக் அவுட் போட்டு மொத்தமா மேட்ச் முடிக்க போறீங்களான்னு பயந்துட்டேன். நல்ல வேலை யூஎஸ்கே அதுல இருந்து எஸ்கேப் ஆகி மேட்சை கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்படி மட்டும் கந்தரோட ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தானுங்க, நான் மட்டும் இல்ல எல்லாருமே வெறும் பயிர்பானுங்க. அதுக்கப்புறம் அடிச்சு ஸ்மாக் போட்டு பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் இயோ ஸ்கை. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருமே நடுங்கல நின்று கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அழுகுறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஆஸ்காவை இவனுங்க லே ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஆஸ்கா அழுது மட்டும் இல்லாம ஃபேன்ஸுக்கு எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி பாய் காட்டிட்டு போனாங்க. இதுக்கு காரணம் பின்னாடி வேற ஏதாச்சும் பாலிடிக்ஸ் நடக்குதா இல்ல இவங்க ஆக்சுவலா ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணனால எமோஷனலா அழுகுறாங்களான்னு தெரியல. பட் எனக்கு என்னமோ ஆஸ்காவை நீங்க ரா எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு பார்க்க மாட்டீங்களோன்னு தோணுது. ஒருவேளை சொல்லாம கொள்ளாம ஆஸ்கா ரிட்டையரும் ஆயிருக்கலாம். இந்த அழுகாட்சிக்கான ஆக்சுவல் மீனிங் என்னன்னு இன்னும் 2-3 வாரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது நம்ம ஜான் சீனா ரிங்குக்கு வராரு. புதுசா ஒரு டோர்னமெண்ட், புதுசா ஒரு சாம்பியன்ஷிப் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்றாரு. அந்த சாம்பியன்ஷிப்போட நேம் ஜான் சீனா கிளாசிக்கா இல்ல அந்த ஈவெண்டோட பேரு ஜான் சீனா கிளாசிக்கான்னு தெரியல. பட் ஜான் சீனா கிளாசிக்ங்கறத ஒரு மீன் பண்றாரு. எனக்கு அது ஆக்சுவலா புரியல. மேபி உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது அந்த டோர்னமெண்டோட பேரா இல்ல அந்த சாம்பியன்ஷிப்போட பேரா? அதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்பையும் ஃபைனலா ஒருத்தன் ஜெயிச்சு வாங்குறாங்க மாதிரி கணக்கு கிடையாது. அந்த டோர்னமெண்ட் முடியும் போது ஆடியன்ஸா பார்த்து ஓட் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு பாசிபிள் எனக்கு சுத்தமா புரியல. என்னமோ நம்ம ஓட்டு போட்ட உடனே அதை அப்படியே கேட்டு ஒரிஜினலா நடக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கானுங்க. நீ என்ன வேணா ஓட்டு போட்டு போ, நான் ஸ்கிரிப்ட்ல என்ன வச்சிருக்கணும் அதான் பண்ணுவேன்னு பண்ண போறீங்க. அப்புறம் இதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு டோர்னமெண்ட். நம்ம சீனாவோட ரிட்டையர்மெண்ட் டூர் தான் நாசம் பண்ணீங்க. தேவையில்லாம ஹீல் டர்ன் நடந்துச்சு, அப்புறம் பேபி ஃபேஸா மாறினாரு, அப்புறம் பிராக் லெஸ்னர் உள்ள வந்து போட்டு துவச்சு எடுத்தாரு. அதுக்கப்புறம் கந்தர் கிட்ட
தோத்து போயிட்டு வெளியே போனாரு, அதுவும் கிவ் அப் பண்ணி. சரி அதோட அந்த மனுஷனை விட்டுருவீங்கன்னு பார்த்தா இப்ப தேவையில்லாம உள்ள கொண்டு வந்து அவரு பேர்லயே ஒரு சாம்பியன்ஷிப் கிரியேட் பண்றீங்க. ஏன்டா அந்த மனுஷன் மேல உங்களுக்கு அப்படி என்னடா வன்மம்? இருக்கிற சாம்பியன்ஷிப்பே நீங்க உருப்படியா ட்ரீட் பண்றது இல்ல. இதுல புதுசா இன்னொரு சாம்பியன்ஷிப் வேற. இதே மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ் சாம்பியன் கொண்டு வந்தீங்க. அது சில மாசம் காமெடியா வச்சு காட்டிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப் எங்க? சரி இப்ப அந்த சாம்பியன்ஷிப் எங்க? தெரியல பாத்தியா? இதே நிலைமை தான் இந்த சாம்பியன்ஷிப்புக்கு நடக்க போகுது. ஆக மொத்தம் சக்கரை பொங்கலுக்கு வடகரி வச்சு கிண்டுன மாதிரி என்னத்தையோ ஒரு கருமத்தை கிண்ட போறீங்க. கடைசியில எங்க தலைவன் ஜான்சனோட பேரையும் டேமேஜ் பண்ண போறீங்க. இதுதான் உங்க மாஸ்டர் பிளான். அடுத்தது த மெயின் இவெண்ட் ரோமன் ரெயின்ஸ் vs ஜேக்கப் ஃபாட்டு ஃபார் வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். மேட்ச் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 நிமிஷம் யாரு பெரிய ஆளுன்னு ஓடி வந்து முட்டி முட்டி மோதிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் தூக்கி வெளியே போட்டு ஜேக்கப் ஃபாட்டு ஓடி வந்து ஜம்ப் பண்ணி முட்டுவாருன்னு பார்த்தா தலைவன் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த டாங் அண்ட் டெட் கிரிப் போடுறான். அதுவும் மிட் ஏர்ல கேட்ச் பண்றான். எனக்கு இந்த மேட்ச்லயே பெரிய ஷாக் என்னன்னா பாதி கிரவுட் லெட்ஸ் கோ ஃபாட்டுங்குது, மீதி கிரவுட் லெட்ஸ் கோ ஓடிசிங்குது. இந்த ஒரு விஷயமே நமக்கு கிளியரா காட்டுது எந்த அளவுக்கு இவங்க ரைவல்ரிக்கான ஸ்டோரி லைன் மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்குன்னு. ஏன்னா திடீர்னு ஃபாட்டுக்கு ஆடியன்ஸ் இவ்வளவு கிரியேட் ஆக வேண்டிய தேவையில்லை, பட் ஸ்டில் கிரியேட் ஆயிருக்கு. அதுவும் ரோமன் ரெயின்ஸ் எகென்ஸ்டா கிரியேட் ஆயிருக்குன்னா இவங்களோட ஸ்டோரி லைன் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ரோமன் ரெயின்ஸ் ஓடி வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போட்டா உடனுக்குடன் ஜேக்கப் ஃபாட் எந்திரிச்சு நிக்கிறான். அந்த சீனே ஆக்சுவலா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரோமன் அடிச்சுட்டு கெத்தா திரும்பி நின்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. பார்த்தா பின்னாடி அப்படியே கும்பகாரன் நாட்டம் எந்திரிச்சு நிக்கிறான். ரோமன் என்னென்னமோ பண்ணி அடிக்கிறாப்ல, பட் அடிவாங்க இந்த காண்டாமருக்கு இன்னும் எனர்ஜி ஆயிட்டு இருக்குது. ரெஸ்லர்ஸ் நான் அவர் பாடி ஷேமிங்லாம் பண்ணல, ஆக்சுவலா அவரை பிரைஸ் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ ப்ளீஸ் இதை தப்பா எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோல 1-on-1 உட்கார்ந்து நம்ம ஒரு இன்டராக்ஷன் பண்ற மாதிரி கொண்டு போகணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் அப்பப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்றேன். இது எதுவுமே அஃபென்சிவான மீனிங்ல கிடையாது. எல்லாமே என் நண்பன் கூட உட்கார்ந்து நான் பேசும்போது எப்படி பேசணும்னா அந்த டோன்ல இருக்கிறக்காக. அதுக்கப்புறம் ரிங்குக்கு வெளியே ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு டெத் கிரிப் போடுறாரு. அப்புறம் உடனுக்குடன் தூக்கி அந்த கமெண்ட்ரி டெஸ்க் மேலே ஒரு பவர் பாம் அப்படியே அவரை தூக்கி ரிங்குக்குள்ள போட்டு உடனுக்குடன் ஓடி வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ரோமன் இப்ப சூப்பர்மேன் பஞ்ச் போடுறாரு. அந்த சீக்வன்ஸே சும்மா சக் சக் சக்குன்னு நல்லா இருந்துச்சு. ரோமன் ஸ்பேர் போட ஓடி வராரு. அவர் அப்படியே தூக்கி ஒரு சமூன் டிராப் போட்டு உடனுக்குடன் தன்னோட ஸ்மாக் மூன்சால் போடுறாரு. பின்ஃபால் பண்ணா கிக் அவுட். அப்புறம் ஃபாட்டு ரோமனுக்கு அந்த டெத் கிரிப் போடுறான். அதுல இருந்து கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி 3 சூப்பர்மேன் பஞ்ச் போட்டு அதுக்கப்புறம் உடனுக்குடன் ஒரு ஸ்பியரை போட்டு பின்ஃபால் பண்ணா இவன் கிக் அவுட் பண்றான். எப்பா அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபாட்டு மறுபடியும் அந்த டெத் கிரிப் போடுறான். அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. அதனால கார்னர்ல போய் அந்த டர்ன் பக்கல கழட்டி விட்டுறாரு. கரெக்டா அதுல ஸ்டீல் ஹுக் இருக்கு. அதுலயே ஃபாட்டுவோட மண்டைக்கு ஒரு அடி. உடனுக்குடன் ஓடி வந்து ஒரு ஸ்பியர் போட்டு பின்ஃபால் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் அண்ட் ஸ்டில் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ். ஃபாட்டு இந்த டிஃபீட் அக்செப்ட் பண்ணல. அதனால அம்பையர் பிடிச்சி அடிச்சிட்டு மறுபடியும் ரோமன் ரெயின்ஸ்க்கு அந்த டெத் கிரிப் போடுறாரு. செக்யூரிட்டி, ரெஃபரி, ஜெனரல் மேனேஜர் எல்லாரும் வந்து தடுக்க பாக்குறாங்க. நோ யூஸ். எல்லாத்தையும் தள்ளி விட்டு ரோமனோட சங்க பிடிச்சி கசக்கிட்டு இருக்கான். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவனே வெறுத்து போய் சரின்னு சொல்லி ரிங்க விட்டு இறங்கி போறான். சரி போயிட்டான்னு பார்த்தா மறுபடியும் ஓடி வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு மறுபடியும் சோக்கோல் போடுறான். ரோமனோட வாயில இருந்து சும்மா எச்ச ஒழுகுது. அந்த அளவுக்கு இதை செல் அவுட் பண்றாரு. நடிப்புன்னு வந்துட்டு இப்ப என் தலைவன் வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்றான். ஹாலிவுட்டுக்கு போனனாலே என்னமோ அடி வாங்குற அளவு பர்ஃபெக்ட்டா செல் பண்றாரு. அதாவது அடி இந்த நகத்துக்கு மட்டும் தான் பட்டிருக்கும், பட் மொத்த கையும் போனா எப்படி சீன் கிரியேட் பண்ணுவாங்களா தலைவன் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றான். அதுக்கப்புறம் ரோமன் மொத்தமா பிளாட் ஆனதுக்கு அப்புறம் பெல்ட் எடுத்து தான் நடுறீங்க நின்னு போஸ்ட் கொடுத்துட்டு பாட்டு இங்க விட்டு கிளம்புறாரு. அதாவது இந்த மேட்சே இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா மேட்ச் வின்னர் வேணா ரோமன் ரெயின்ஸா இருக்கலாம், பட் ஆக்சுவலா ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான். ஆதலால் இவங்களோட ரைவல்ரி இன்னும் கண்டினியூ ஆக போகுது. மொத்தமா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் தடுமாறி பெல்ட் எடுத்துட்டு ரிங்க விட்டு வெளியே கிளம்புறாரு. கரெக்டா நம்ம கேத்தி வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. கேத்தியுமே நம்ம சொன்னதை மீன் பண்ணி தான் क्वेश्चन கேக்குறாங்க. இந்த மேட்ச்ல தான் நீ வின் பண்ணிருக்க, பட் பேட்டில் வின் பண்ணது பார்த்தா ஜேக்கப் ஃபாட்டு தான் போலன்னு கேட்க அப்பதான் ரோமன் ரெயின்ஸ் சொல்றாரு, இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஜேக்கப் ஃபாட்டோட ஃபேமிலியை நாங்க உள்ள விடல. இவங்களுக்கு ரூல்ஸ்னா என்னன்னு தெரியாது, மரியாதைன்னா என்னன்னு தெரியாது. தே டோன்ட் பிலாங் இன் திஸ் கம்பெனி. ஐ வில் மேக் ஷூர் தே won't be here ன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் கிளம்பிட்டாரு. சோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியர், ரோமன் ரெயின்ஸ் இன்னும் சில வாரத்துக்கு வர போறது இல்ல. இன்னொரு விஷயம், இவங்களுக்கான ரைவல்ரி இன்னும் தொடரப்படும். இவங்க போற போக பார்த்தா எனக்கு என்னமோ ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட பெல்ட் கொடுத்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஷோ முழுக்கவே எல்லா மேட்சுமே இங்க இருக்கும்போது இவங்க ஒருத்தவங்களோட மேட்ச் தான் கொஞ்சம் இங்க ஏத்தி நிப்பாட்டுச்சு. பட் அதுக்காக சூப்பர் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த டெத் கிரிப்பை கொஞ்சம் ஓவராவே பண்ணிட்டாங்க. அதாவது எல்லா மூவ்ஸுக்கு நடுவில் இந்த டெத் கிரிப் வந்து போயிட்டே இருந்துச்சு. அது மட்டும் குறைச்சு ஏதாச்சும் தேவையான இடத்துல மட்டும் போட்டிருந்தாங்கன்னா உண்மையே இது ஒரு சூப்பரான மேட்சா இருந்திருக்கும். ரெஸ்லர்ஸ் நம்ம பிரிடிக்ஷன் வீடியோல சொன்ன மாதிரி இந்த பேக்லாஷ் ஒரு பி லெவல் ஷோ தான். அந்த பி லெவலுக்கு ஏத்த மாதிரி என்ன கொடுக்கணுமோ அது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது பாஸ் மார்க் 35னா அந்த 35 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் 50, 60, 70 வாங்குவோன்னு இவங்க சுத்தமா ட்ரை பண்ணல. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நம்ம சைடுல இருந்து இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட் ஒரு 20 மார்க் கொடுக்கலாம்.
காரணம் என்னன்னா ஆட்ஸை குறைச்சிட்டானுங்க, அந்த ஸ்பான்சர்ஷிப்போட லோகோ போறத குறைச்சிட்டானுங்க. அது போக எல்லா மேட்சுக்குமே தேவையான அளவு டைம் கொடுத்தானுங்க. அதனால நீ பாஸ் மார்க்கு மேல ஒரு 20 மார்க் வாங்கி தப்பிச்சு போடான்னு சொல்லிக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். பட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து ஜேக்கப் ஃபார்டு மற்றும் பிரான் பிரேக்கரோட டைரக்ஷன் எப்படி போகுன்னு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.